ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னட் சேனல். ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு திருமண புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அது வேறு யாரும் இல்லைங்க, சின்னத்திரை ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நடிகர் ஆனந்த் செல்வன் மற்றும் நடிகை சமந்தா கிரண் ஜோடியோட கல்யாண ஃபோட்டோஸ் தாங்க. ஸோ ஜீ தமிழ் மற்றும் விஜய் டிவி சீரியல்கள் மூலமாக நம்ம எல்லோருக்கும் பழக்கப்பட்ட இந்த ஜோடி இப்போ நிஜ வாழ்க்கையிலையுமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ கோயம்புத்தூரில் நடந்த இவங்களோட கல்யாணத்தில் ஏகப்பட்ட சின்னத்திரை பிரபலங்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்தியிருக்காங்க. ஆனால் இந்த திருமணத்துக்கு பின்னாடி பலருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் எழுப்பப்படுற சில கேள்விகளும் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செல்வன் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க அயலி அப்படிங்கிற சீரியலில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு வராரு. அதே மாதிரி சமந்தாவும் பல வருடங்களாக தமிழ் சீரியலில் நெகட்டிவ் கேரக்டர் குணச்சித்திர வேடம்னு நடித்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமானவங்க. இவங்க 2 பேருமே வெவ்வேறு சேனல்களில் நடிச்சிருந்தாலும் இவங்களோட காதல் கதை ஆரம்பித்தது 2019 தாங்க. ஸோ விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க ஆயுத எழுத்து அப்படிங்கிற சீரியலில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க. அந்த சீரியலில் ஆனந்த் செல்வன் ஹீரோவாகவும் சமந்தா கோதை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர்லையும் நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல் செட்டில் ஆரம்பித்த பழக்கம் அப்புறம் காதலாக மாறி கிட்டத்தட்ட 7 வருடங்களாக இவங்க 2 பேரும் ரகசியமாக காதலிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போதான் இவங்க 2 பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ணி அவங்க காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. நடிகர் ஆனந்த் செல்வனை பற்றி சொல்லணும்னா ஆரம்பத்தில் ஜீ தமிழில் நினைத்தாலே இனிக்கும் சீரியல் மூலமாக தான் இவர் அறிமுகம் ஆனார். இப்போது அயலி சீரியலில் ஹீரோவை கலக்கிக்கிட்டு இருக்கார். ஆனால் இவரோட ஆரம்ப கால சினிமா பயணம் அவ்வளவு ஈஸியாக இல்லைங்க. இவர் ஆரம்பத்தில் ஹீரோவாக அறிமுகமானப்போ சோஷியல் மீடியாவில் இவனெல்லாம் ஒரு ஹீரோவுக்கான மூஞ்சியா இது, லுக்கே இல்லை அப்படின்னு பயங்கரமாக கேலி செஞ்சு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை பற்றி ஆனந்த் செல்வனே ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. ஆரம்பத்தில் இந்த விமர்சனங்கள் என்னை ரொம்ப பாதித்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னோட உழைப்பால் மக்களை ஏற்றுக்க வச்சேன். இப்போது எனக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காருங்க. ஸோ அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக நிற்கிறாரு. சரி, இப்போது சோஷியல் மீடியாவில் இவங்க கல்யாணத்தை பற்றி என்ன பேச்சு போயிட்டுருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நடிகை சமந்தாவுக்கு இப்போது 38 வயசு. ஆனால் ஆனந்த் செல்வனுக்கு 31 வயசு ஆகுது. அதாவது ஆனந்த் செல்வனை விட சமந்தா 7 வயசு மூத்தவங்க. இந்த வயது வித்தியாசம்தான் இப்போது இன்டர்நெட்டில் ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சமந்தாவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் அதை பற்றி சமந்தா எந்த ஒரு இன்டர்வியூலையும் வெளிப்படையாக பேசினது கிடையாது. அவங்க எப்பயுமே அவங்களோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க. முதல் திருமணத்தை பற்றின எந்த ஒரு தகவலும் இணையத்தில் இல்லைங்க. ஸோ குறிப்பிடத்தக்கது எது எப்படியோ இப்போது அவங்க 2 பேரும் 7 வருஷம் காதலுக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்துருக்குது அவங்க ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. கோயம்புத்தூரில் நடந்த இவங்களோட இந்த விசேஷத்தில் பிக்பாஸ் பவித்ரா, பாக்யலட்சுமி சீரியலில் ரித்திகான்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. ஸோ வயது வித்தியாசம், விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டி காதலில் ஜெயித்த இந்த புதுமண ஜோடிக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாங்க. ஸோ இந்த சீரியல் ஜோடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.